ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 713வது நாமாவளியாக ஓம் யோகினாம் வராய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி யோகிகளுக்குள் சிரேஷ்டமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது சிறந்த யோகியாக இருக்கார். யோகத்தினுடைய லட்சணங்கள், அதனுடைய இலக்கணங்கள், அது கொடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் நம்ம சிந்திச்சுட்டுருக்கோம். இதில் குமார பரமேஸ்வரன் அந்த யோகியாக இருந்தாலும் அதிலே சக்தியாக மேலான நிலையில் இருக்கார் அப்படின்ற தத்துவார்த்தமான நாமாவளி. அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் மேலான இடத்துக்கு அழைத்து செல்பவர் குமார பரமேஸ்வரன். இந்த தத்துவத்தை வள்ளிநாயகியினுடைய சரித்திரத்தில் குமார பரமேஸ்வரன் செய்து காமிச்சிருப்பார். அம்பாலை அந்த பல வடிவம் எடுத்து வந்துடுறாரு. ஒரு வேடுவனாக வர்றாரு. அதுக்கப்புறம் நம்பிராஜன் வந்தோடனே வேங்கை மரமாக நிற்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வயதான வேதியராக வர்றாரு. இதெல்லாம் அப்போ சொல்கிறார், எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்றார். அப்போ மலை உச்சி மேலே ஆயிடுச்சுன்னு போயிட்டு அங்கே சுர தீர்த்த சாப்பிட்றாரு. அது என்ன அப்படின்னா 7வது நிலை சகசிராரம். அங்கே தான் அமிர்தமானது வெளிப்படும் இல்லையா. அப்போ அந்த சகசிராரத்துக்கு ஆயிடுச்சுன்னு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னா சில திருவிளையாடல்னால் பண்ணி விநாயகப் பெருமானை வர வைக்கிறார். கணபதி அப்படின்றது ஓம்காரம். அந்த ஓம்காரம் வந்த உடனே அந்த பிரணவத்தின் மூலமாக அந்த வள்ளி நாயகி முருகப்பெருமானை சேர்றா. அதாவது அந்த யானையை பார்த்து பயந்து முருகப்பெருமானை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். திருப்புகழ் அழகாக வர்ணிப்பார். வேடர் மங்கை ஓடி அஞ்ச அணைவோடி அப்படின்னு. அப்படி இந்த ஜீவாத்மா பல துன்பங்கள் அடைந்து வரும்பொழுது அதை கடைசியாக தன்னுடன் சேர்த்து கொள்ளக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். இந்த இடத்துல வள்ளி நாயகி அப்படின்றது இச்சாசக்தி, அதாவது ஜீவாத்மாவை குறிக்கும். அந்த வேதியனாக வந்தவர் குமார பரமேஸ்வரன் இல்லையா. அப்போ அந்த வேதியன் ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு மாற்றுபவன். அவர் யார்னா அவர் தான் யோகி. அப்பேற்பட்ட யோகிகளுக்குள் சிரேஷ்டராக இருப்பவர். அதை தான் அந்த திருவிளையாடலில் தத்துவார்த்தமாக செய்து காமிச்சிருப்பார். அதை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் யோகினாம் வராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.